கலைஞர் கருணாநிதி சட்டப்பேரவையிலே புரட்சி தலைவி அம்மா அவர்களை தாக்கினார்கள். அவரை மானபங்கம் செய்ய முற்பட்டார்கள். காயங்களோடும் கம்பளையோடும் கண்ணீரோடும் இவர் ஓடி விடுவார் என்று கணக்கு போட்ட நேரத்தில் சட்டமன்றத்தின் வாசல் படியிலே நின்று சங்கநாதம் செய்தார் எங்கள் தலைவி. நான் கருணாநிதிக்கு சொல்வேன், மீண்டும் இந்த சட்டமன்றத்துக்குள்ளே நான் வருவேன், வருகிற போது நாட்டின் முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று சபதம் போட்டார். புயலை கடந்து, பூகம்பங்களை கடந்து, மின்னலை கடந்து, இடியை கடந்து நிற்கிறதே எங்கள் ஊரிலே அருள்மொழி சோழனால் கட்டி எழுப்பப்பட்ட தஞ்சை ராஜகோபுரம். அந்த தஞ்சை ராஜகோபுரத்தை போல வேதனை, சோதனை, அவமானங்கள், துயரங்கள், பொய் வழக்குகள், புரட்டுகள் அத்தனையும் எதிர்த்து இந்திய அரசியல் வானத்தில் 3வது பெரும் அரசியல் கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ராஜ கோபுரத்தை கட்டி எழுப்பிய ஒப்பற்ற தலைவி எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்.